பிரம்மபுரம் அப்படிங்கிற சின்ன கிராமம். அந்த ஊரோட எல்லையில வயல்களை ஒட்டி ஒரு சின்ன குடிசையில ரங்கையா கௌரி வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு காலையில இருந்து பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டு தான் இருந்துச்சு. சாயந்தரமாகி ராத்திரி ஆனாலும் கூட மழை விட்ட பாடே இல்ல. ரங்கையா வீட்டு திண்ணையில உட்காந்துக்கிட்டு மழைய பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ கௌரி சமையல் அறைக்குள்ள இருக்கிற பானைகளை பார்த்தா. காலியா இருக்கிற அரிசி பானையை வெளியில கொண்டு வந்து, ஏங்க காலையில சந்தைக்கு போறேன் அப்படின்னு சொன்னீங்க. வீட்டுல அரிசி பருப்பு எதுவும் இல்லைன்னு நான் சொன்னேன். இப்போ ஒரு கைப்பொடி நொய்ய தவிர வேற எதுவுமே இல்லை. இன்னைக்கு ராத்திரிக்கு நம்ம 2 பேருக்கும் அது பத்தாதே. என்ன பண்ண சொல்கிற கௌரி? மழை எப்படி பெய்யுதுன்னு பார்த்தல்ல. வெளியில் கால் எடுத்து வச்சாலே முட்டி அளவுக்கு தண்ணி. கடையெல்லாம் கூட மூடி தான் இருக்கு. இன்னைக்கு அந்த நொய்யை காய்ச்சு கஞ்சியாவது குடிப்போம். கடவுள் இன்னைக்கு நம்ம தலையில் கஞ்சின்னு தான் எழுதியிருக்காரு. நம்ம நிலைமை எப்பவுமே இப்படிதான் இருக்குமா? நம்ம தலையெழுத்து எப்பவுமே மாறாதா? நம்ம பக்கத்து வீட்டு பூபதியை பாருங்க. அவரு மாடியில உட்காந்துக்கிட்டு சுட சுட பஜ்ஜி சுட்டு சாப்பிடுறாரு. ஆனா நம்ம நிலைமை இன்னும் கஞ்சி தான். அவரை பார்த்து ஆசைப்படாத. ஆசை எல்லாருக்கும் வரும். அவர் ரொம்ப பெரிய பணக்காரனாக இருக்கலாம். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற நிம்மதி அவர்கிட்ட இருக்காது. அவர்கிட்ட இருக்கிற பணத்தை யாருன்னா தூக்கிட்டு போயிடுவாங்களோன்னு பயப்படுவார். ஆனால் நம்மக்கிட்ட தான் இழக்கிறதுக்கு எதுவும் இல்லையே. சரி சரி, சீக்கிரமாக கஞ்சியை காய்ச்சி கொண்டு வா. பசி தாங்க முடியலை. சரிங்க, இருக்கிறத வச்சு கஞ்சி காய்ச்சுறேன். அது அமிர்தமா நினைச்சு குடிச்சிடலாம். லக்ஷ்மி சரி அப்படின்னு அந்த நொய்யை போட்டு கஞ்சி காய்ச்ச ஆரம்பிச்சா. ஆனா விறகு ஈரமா இருந்ததால அடுப்பும் தீப்பிடிக்கவே இல்லை. அப்பதான் திடீர்னு அவங்க வீட்டு வாசல்ல நின்று யாரோ அவங்க கதவை டப் டப்னு அடிக்கிற சத்தம் கேட்டுச்சு. உள்ள படுத்துக்கிட்டு இருந்த ரங்கையா கண் முழிச்சு பார்த்தான். யார் அது இந்த நடு ராத்திரியில்? கௌரி, நீ இங்கே இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். ரங்கையா மெதுவா கதவை திறந்து வெளியில வந்தான். வெளியில அந்த இருட்டுல முழுசா நினைச்சு ஒரு பெரியவர் நின்னுக்கிட்டு இருந்தாரு. அவருடைய துணி கிழிஞ்சு போயிருந்துச்சு. கையில ஒரு குச்சியும் இன்னொரு கையில ஒரு துணி மூட்டையும் இருந்துச்சு. பாவம் குளிர்ல அவரு நடுங்கிக்கிட்டு இருந்தாரு. அந்த வயசானவர் நடுங்கிற குரலோட கையெடுத்து கும்பிட்டு, ஐயா மன்னிச்சிடுங்க, நான் வழி மாதிரி இந்த பக்கமாக வந்துட்டேன். இருட்டில் எனக்கு வழி தெரியல. ராத்திரி தங்குறதுக்கு கொஞ்சம் இடம் கொடுக்குறீங்களா? உங்களுக்கு புண்ணியமாக போகும். அது கேட்டு ரங்கையா, ஐயோ பெரியவரே, மழையில் நனைஞ்சிட்டிங்களா? சரி உள்ளே வாங்க. என் வீடு கொஞ்சம் சின்ன வீடு தான், ஆனால் நீங்கள் தங்க இடம் இருக்கும். ரங்கையா உடனே அவரை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து அவருடைய தலையை துடிச்சுக்கிறதுக்கு ஒரு துண்டையும் கொடுத்தான். இது எல்லாத்தையும் சமையலறையிலிருந்து கௌரி பார்த்துக்கிட்டு இருந்தா. அவன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு தெரியாத பயம். இருக்கிறது ஒரு கைப்பிடி நொய்யுதான். இப்ப இந்த பெரியவருக்கு சாப்பிட என்ன கொடுக்கறது? இருங்க, சுடு தண்ணி வச்சு தர சொல்கிறேன், குளிச்சுட்டு படுத்துக்கோங்க. ஆமாம், இந்த மழையில் எங்கே போயிட்டு வரீங்க? பக்கத்து ஊரில் என் சொந்தக்காரங்க இருக்காங்கப்பா. அவங்கள பார்க்கலான்னு தான் போயிட்டு வரேன். ஆனால் வர வழியில் ஆற்று தண்ணி அதிகமாயிடுச்சு. வழி மாதிரி இங்கே வந்துட்டேன். முதல்ல அந்த பெரிய வீடு தான்ப்பா தெரிஞ்சுது. அங்கே தான் போனேன். ஓஹோ, பூபதியோட வீட்டுக்கா? என்ன சொன்னாரு? என்னன்னு சொல்கிறப்பா. கதவை தட்டினதும் அந்த பெரியவர் வெளியில் வந்தார். என்னை பார்த்ததும் யாருடா நீ? திருடனா பிச்சைக்காரனான்னு கேட்டு நாய்களை விட்டு கடிக்க அனுப்புனாரு. ஆனால் அவருக்கு அந்த நாய்ங்க பரவாயில்லை. அதுங்க என்ன கடிக்கலை. அதுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு போல. ஆனால் அந்த மனுஷன் ராட்சச மாதிரி நின்றுக்கிட்டு இருந்தான். அதான் உயிரை காப்பாற்றிக்க இந்த பக்கம் ஓடி வந்தேன். அதை கேட்டு லக்ஷ்மி கோமா வெளியில வந்து, அந்த பூபதிக்கு பணம் தான் எல்லாமே தாத்தா. அதனாலதான் அவர் அப்படியெல்லாம் நடந்துக்கிறாரு. நீங்க கவலைப்படாதீங்க. எங்க வீடு சின்ன வீடா இருக்கலாம், ஆனா என் வீட்டுக்கார மனசு ரொம்ப பெருசு. உண்மைதாம்மா, அவருடைய வீடு பெருசாக தான் இருக்கு. ஆனால் மனசு தான் ரொம்ப சின்னது. நல்ல வேளை நீங்கள் எனக்கு தங்க இடம் கொடுத்தீங்க. அம்மா, சாப்பிட்டு 2 நாள் ஆயிடுச்சு. சாப்பிட எதனா கிடைக்குமா? அதை கேட்டதுமே ரங்கையாவும் கௌரியும் ஒருத்தங்க முகத்தை இன்னொருத்தங்க பார்த்துக்கிட்டாங்க. வீட்டில் இருக்கிறது அவங்க 2 பேருக்கும் பத்தாத அளவுக்கு கஞ்சி. இப்போ அந்த கஞ்சியை அவருக்கு கொடுத்துட்டு அவங்களும் பட்னியாக தான் இருக்கணும். ரங்கையா கௌரியை தனியாக கூட்டிட்டு போய், கௌரி, அந்த தாத்தா சொன்னதை கேட்ட இல்லை? அவரு 2 நாளாக பட்னியாக இருக்காராம். நாம் ஒரு வேளை பட்னியாக இருக்க முடியாதா? இருக்கிற கஞ்சியை அந்த தாத்தாவுக்கு குடிக்க கொடு. நாம் தண்ணியை குடிச்சிட்டு படுப்போம். ஆனா ஏங்க நீங்க காலையிலேருந்து எதுவும் சாப்பிடல. பேசாம பாதி அவருக்கு கொடுத்த பாதி உங்களுக்கு கொடுக்கவா? வேண்டாம் கௌரி, வீடு தேடி வந்தவங்க தெய்வத்துக்கு சமம்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அவருக்கு அரைகுறையாக கஞ்சியை கொடுத்தா நல்லா இருக்காது. மொத்தத்தையும் அவருக்கே கொடுக்கலாம். பரவாயில்லை, இன்னைக்கு ஒரு நாள் தானே. நாளைக்கு நான் வயிறார சாப்பிடுவேன்.
நீங்க இப்படிதான் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியுங்க. நீங்க சொன்ன மாதிரியே நான் செஞ்சிடுறேன். கௌரி சமையலறைக்குள்ள போய் ஒரு பிடி நொய்யை எடுத்து போட்டு கஞ்சியை காசி சுட சுட கஞ்சிய ஒரு கிண்ணத்துல ஊத்தி அத அந்த பெரியவருக்காக கொண்டு வந்து கொடுத்தா. தாத்தா, எங்க வீட்டுல காய்கறி எதுவும் இல்ல, சாப்பாடும் செய்யல, இருக்கிறது இந்த கஞ்சி மட்டும்தான், குடிங்க, உங்க வயிற்றுக்கு இந்த கஞ்சி ரொம்ப நல்லது. அப்ப அந்த வயசானவர் அந்த கஞ்சியை எடுத்துக்கிட்டு, அம்மாடி, இந்த நேரத்தில் நீ கொடுத்ததுக்கு பேர் கஞ்சி இல்லை, அமிர்தம்மா. விருந்து சாப்பாட்டுக்கு கூட இது ஈடாகாது. ஆனா நீங்கள் 2 பேரும் நீங்கள் சாப்பிடலையா? ஐயோ இல்லை பெரியவரே, நாங்கள் இப்போ தான் சாப்பிட்டோம். இது உங்களுக்காக செஞ்சது, நீங்கள் மட்டும் சாப்பிடுங்க. அப்ப அந்த தாத்தா ரங்கையாவோட கண்ணை பார்த்தாரு. ரங்கையாவோட கண்ணுல ஒரு கம்பீரம் தெரிஞ்சுது. ஆனா அவன் பொய் சொல்றான் அப்படிங்கிறது தாத்தாவுக்கு தெரியும். ஆனா அந்த தாத்தா எதுவும் சொல்லல. அந்த கஞ்சிய கடகடன்னு குடிச்சாரு. பாவம் பசியோட இருக்கிறதுனால. கஞ்சி குடிச்சதுக்கு அப்புறமா தான் அவர் உடம்புக்கு கொஞ்சம் பலமே வந்துச்சு. அப்ப அந்த தாத்தா சந்தோஷமா, அப்பாடா, வயிறு நிறைஞ்சிருக்கு. என் ஜென்மத்தில் இப்படி ஒரு சாப்பாடு நான் சாப்பிட்டதில்ல. நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டு இருக்கேன். நன்றி கடனா? சாப்பாடு போட்டதுக்கு எதுக்கையா நன்றி? மனுஷனுக்கு மனுஷன் உதவி செய்யலைன்னா எப்படி? சரிங்க, நீங்கள் படுத்து தூங்குங்க. அன்னைக்கு அந்த வயசானவர் திண்ணையில படுத்துக்கிட்டாரு. ரங்கையா கௌரி 2 பேரும் வீட்டுக்குள்ள படுத்துக்கிட்டாங்க. சாப்பிடாததுனால வயிறு வலி வந்துச்சு. ரங்கையாவால தூங்க முடியல. ஆனா விருந்தாளிக்கு வயிறார சாப்பாடு போட்டோம் அப்படிங்கிற திருப்தி மனசுக்குள்ள இருந்துச்சு. வெளியில அந்த பெரியவரும் தூங்கல. அந்த புருஷன் பொண்டாட்டியோட தியாகத்தை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. அடுத்த நாள் காலையிலயாச்சு. மழை விட்டுச்சு. சூரியன் வெளியில வந்தான். அப்பதான் கௌரியும் கதவை திறந்துக்கிட்டு வெளியில வந்தா. ராத்திரி திண்ணையில படுத்துக்கிட்டு இருந்த அந்த வயசானவர் இப்போ அங்க எங்கேயுமே காணோம். எங்க எங்க இங்க வாங்க, ராத்திரி வெளியில படுத்த அந்த பெரியவரை காணுங்க, எங்க போனாரு? அப்போ ரங்கையா உடனே வெளியில வந்து, அப்படியா? பாவம், சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனோன்னு சொன்னார்ல, காலையிலேயே கிளம்பிட்டாரு போல. கொஞ்சம் சுடு தண்ணியாவது குடிச்சிட்டு போயிருக்கலாம். அப்பதான் திடீர்னு ரங்கையா ரங்கையா அப்படின்னு யாரோ கூப்பிடுற சத்தம் கேட்டுச்சு. அது வேற யாரும் இல்ல, பக்கத்து வீட்டு பூபதி தான். பூபதி ஊஜனங்களோட ரங்கையாவோட வீட்டுக்கு வந்திருந்தான். அவன் கையில ஒரு சின்ன மூட்டை இருந்துச்சு. அது நேத்து ராத்திரி அந்த வயசானவர்கிட்ட இருந்த மூட்டை தான். அப்போ பூபதி ரங்கையாவோட கால் கிட்ட மூட்டையை தூக்கி எரிஞ்சு, ரங்கையா, நேத்து எங்க வீட்டுக்கு வந்த பிச்சைக்காரன் ராத்திரி உங்க வீட்டில் தங்கிட்டு போனானாமே. அவன் போகும்போது அவன் கொண்டு வந்த பைய உங்க வீட்டுக்கு பின்னாடி போட்டுட்டு போயிருக்கான். என்ன இருக்குன்னு பாரு. ரங்கையா அந்த மூட்டையை பிரிச்சு பார்த்தான். அதுல இருந்தது ஏதோ பழைய அழுக்கு துணி இல்ல, அதுக்கு பதிலா தங்க நகை. அந்த தங்க நகையை பார்த்து அங்க இருந்தவங்க எல்லாருமே ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. ஐயா, இது அந்த தாத்தாவோடது. அவரு திருடன் இல்லைங்க, வழி மாறி வந்த வழிபோக்கன். என்னது வழிபோக்கனா? பைத்தியக்காரா, அவன் ஒரு திருடன். காவலர்கள் வருவாங்களோங்கிற பயத்துல பைய போட்டுட்டு ஓடிட்டான். நீ தான் அவனுக்கு உதவி பண்ணியிருக்க, அவனை நல்லவன்னு நினைச்சி. இது குற்றம்ப்பா. இப்பவே காவல்காரங்க கிட்ட சொல்றேன். ஐயா, அநியாயமா இப்படியெல்லாம் பேசாதீங்க. நாங்க எந்த தப்பு பண்ணல. பசின்னு வந்தவருக்கு வயிறார சாப்பாடு போட்டோம், அவ்வளவுதான். சாப்பாடு போட்டியா? சாப்பாடு போட்டியா இல்லை பணத்தை பங்கு போட்டுக்கிட்டீங்களா? எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் என் வீட்டில் தான் அவன் திருடி இருக்கணும். ஏன்னா நேற்று முதல்ல என் வீட்டுக்கு தானே வந்தான். அப்பதான் திடீர்னு அவங்க முன்னாடி ஒரு வண்டி வந்து நின்னுச்சு. அந்த வண்டியில இருந்து ராஜா மாதிரி உடை அணிஞ்சிருந்த ஒருத்தர் கீழே இறங்குனாரு. அவரு நிறைய தங்க நகை போட்டுக்கிட்டு இருந்தாரு. பட்டு துணி எல்லாமே போட்டுக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு பின்னாடி 2 காவலர்கள் நின்றுகிட்டு இருந்தாங்க. அவரு வேற யாரும் இல்ல, பக்கத்து ஒரு ஜமீன்தார் ராஜா ரகுநாத் தான். இருபூபதி, அந்த பை யாருக்கு சொந்தம்? அதை யாருக்கு கொடுக்கணுங்கிறத நான் முடிவெடுத்துக்கிறேன். ஐயா, நீங்களா? இந்த ரங்கையா திருடங்களுக்கு ஆதரவு கொடுக்கறான். அந்த பையில திருடன பொருள் இருக்கு பாருங்க. அது திருடன பொருள் இல்ல பூபதி, அது என்னோட சொத்து. உங்களோடதா? ஆமா, நேத்து ராத்திரி மாறு வேஷத்துல உங்க 2 பேர் வீட்டுக்கும் கிழவனா வந்தது நான் தான். ராஜாவோட வாயிலிருந்து வந்த வார்த்தையை கேட்டு அங்க இருந்தவங்க எல்லாருமே ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இவரு ராஜாவா? நேத்து ராத்திரி கிழமை வேஷம் போட்டு வந்தாரா? ரங்கையா, என்னோட ராஜ்யத்துல ரொம்ப நல்லவங்களாவும் நேர்மையானவங்களாவும் யாராவது இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கதான் நான் இங்க வந்தேன். பூபதி பணக்காரனா இருந்தோம், அவங்கிட்ட மனிதாபிமானம் இல்ல. நான் இங்களை விட்டு என்ன விரட்டனா? ஆனா ரங்கையா, நீ அப்படி இல்ல.
நீ சாப்பிடாம இருந்தும் உன்னோட சாப்பாட்டை எனக்கு கொடுத்த. ஐயா, நீங்க ஜமீன்தாருன்னு எனக்கு தெரியாதுங்க ஐயா. என் வீட்டில் இருந்த கஞ்சியை தான் உங்களுக்கு கொடுத்தேன். என்னை மன்னிச்சிடுங்க ஐயா. இல்ல ரங்கையா, நீ கொடுத்தது கஞ்சி இல்ல, அது உன்னுடைய மனிதாபிமானம். நாம பட்டினியா இருந்தாலும் பரவாயில்ல, வந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு நினைச்சியே, அதுக்கு நான் கொடுத்த பரிசு தான் இது. நான் வேணும்னு தான் இந்த மூட்டையை இங்க விட்டுட்டு போனேன். உன்னுடைய நல்ல குணத்துக்காக, நேர்மைக்காக நான் கொடுக்கிற பரிசு இது. அது மட்டும் இல்லாம உனக்காக 10 ஏக்கர் பூமியை உன் பேர்ல எழுதி வைக்க போறேன். அதுல நீ விவசாயம் செய்யலாம். அப்போ பூபதி தலைகுனிச்சு நின்னு, ஐயா, என்னை மன்னிச்சிடுங்க. பணம் என் கண்ணை மறைச்சிடுச்சு. ரங்கையா ஏழையா இருக்கலாம், ஆனா குணத்துல அவன் என்னை விட பெரிய பணக்காரன். உண்மையை புரிஞ்சுக்கிட்டிய பூபதி, அதுவே போதும். பணம் நிரந்தரம் இல்ல, நல்ல குணம்தான் உன்னை எப்பவும் காப்பாத்தும். ஐயா, நீங்க செஞ்ச உதவியை நான் எப்பவும் மறக்க மாட்டேன். ஒருவேளை பசியை தீர்த்ததுக்கு எங்க கஷ்டத்தையே போக்கிட்டீங்களே. இது நான் பண்ணதில்ல ரங்கையா. விருந்தாளிங்க தெய்வத்துக்கு சமம்னு நீ சொன்ன. அந்த தெய்வம் என்னோட உருவத்துல வந்து உனக்கு உதவி செஞ்சிருக்கு. இது தெய்வம் உனக்கு கொடுத்தது. அப்படின்னு சொல்லி அந்த ஜமீன்தார் ரங்கையாவை பாராட்டிட்டு அங்கிருந்து போயிட்டாரு. ஊஜனங்க எல்லாரும் ரங்கையாவோட அதிர்ஷ்டத்தை பாராட்டினாங்க. பூபதியும் நல்லவனா மாறி ரங்கையாவுக்கு நல்ல நண்பனா ஆனா. ரங்கையா ஏழைங்களுக்கு அவன்கிட்ட இருக்கிற பணத்துல கொஞ்சம் உதவி செஞ்சு ஜமீன்தார் அவனுக்குன்னு கொடுத்த வயல்ல விவசாயம் செஞ்சு அவனுடைய வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தான். எதிர்பாராம வீட்டுக்கு வந்த விருந்தாளி அவங்க வாழ்க்கைக்கு ஒரு புது வெளிச்சத்தையே கொண்டு வந்திருந்தாரு.